நிச்சயமாக ஓவியா. கல்பாக்கம் அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்ற பள்ளி மாணவியிடம் கூட்டு பாலியல் முயற்சி ஈடுபட்ட வழக்கில் கல்லூரி மாணவர் உட்பட 2 போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே தனியார் பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு சிறுமி நேற்று காலை வீட்டின் பின்புறம் உள்ள முட்புதற்கு அருகே இயற்கை உபாதை கழிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்பொழுது அந்த மாணவியை பின்தொடர்ந்து சென்ற 2 பேர் மாணவியின் வாயை பற்றியும் அங்குள்ள வீட்டிற்கு தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்பொழுது மாணவி கத்தி கூச்சலிடவே இருவரும் அங்கிருந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பி ஓடி இருக்கின்றனர். இதனால் பள்ளி மாணவிக்கு தலை மற்றும் மார்பு பகுதியில் காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில மாணவியின் தந்தை மற்றும் தனது மகளை அழைத்துக் கொண்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அந்த பாதிக்கப்பட்ட மாணவி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் மாவட்ட எஸ்பி மற்றும் மாமல்லபுரம் அனைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பின்னர் மாவட்ட எஸ்பி ஐமன் ஜமால் உத்தரவின் பேரில் மாமல்லபுரம் டிஎஸ்பி அறிவழகன் தலைமையில் போலீசார் நடந்த சம்பவ இடத்திற்கு தேர்தல் பணிக்காக ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு முட்புதரில் மறைந்திருந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். அதில் 2 பேர் முன்னுக்கு முரணாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் சதுரங்கப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து 2 பேரிடம் தீவிர விசாரணையில் மேற்கொண்டனர். அதில் திருக்கல்குன்றத்தில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மகேஸ்வரன் என்பதும் மரக்கராத்தில் உள்ள இறால் பண்ணையில் வேலை செய்யும் அஜய் என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் 2 பேரும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் கூட்டு பாலியல் முயற்சியில் ஈடுபட்டதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. பிறகு மாமல்லபுரம் அனைத்து மகளிர் போலீசார் 2 பேர் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு சிறையில் நேற்று இரவு அடைத்தனர். மேலும் இதில் வேறு யாரோடும் சம்பந்தப்பட்டுள்ளார்களா என போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இயற்கை உபாதைக்கு கழிக்க சென்ற 8ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓவியா.